ஓசூரில் அதிமுக மற்றும் பாஜக நிர்வாகிகள் வீட்டில் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் வாக்காளர்களுக்கு வழங்க பரிசுப் பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். ஓசூர் பஸ்தி முனிதேவி நகரை சேர்ந்த சீனிவாசன் பாஜக அமைப்புசாரா தொழில் பிரிவு மாநில இணை அமைப்பாளராக உள்ளார். இவரது மகன் பிரசாத் அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவராக செயல்பட்டு வருகிறார். இவர்களது வீட்டில் வாக்காளர்களுக்கு வழங்கும் நோக்கில் பரிசு பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு பொருட்கள் வழங்கப்பட்டதாகவும் தேர்தல் அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து 2 தேர்தல் பறக்கும் படை குழுக்கள் மற்றும் ஒரு நிலையான கண்காணிப்பு குழு உள்ளிட்ட 3 அணிகள் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை நடத்தினர். ஆரம்பத்தில் சீனிவாசன் மற்றும் பிரசாந்த் எதிர்ப்பு தெரிவித்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் அதிகாரிகள் வீட்டுக்குள் சென்று சோதனை நடத்த அனுமதி வழங்கப்பட்டது. 4 தளங்கள் கொண்ட அந்த வீட்டில் அறைகள், படுக்கை அறைகள், குளியல் அறைகள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் எந்தவிதமான பரிசு பொருட்களும் அதிகாரிகளுக்கு கிடைக்கவில்லை. இருப்பினும் சந்தேகத்தின் பேரில் அருகிலுள்ள வீடுகளிலும் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது அதிமுக ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட காலியான 5 அட்டை பெட்டிகள் மட்டும் மீட்கப்பட்டன. மேலும் பூட்டியிருந்த ஒரு வீட்டிலும் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். ஆனால் அங்கும் எந்தவிதமான பரிசு பொருட்களும் கிடைக்கவில்லை. இந்த சோதனைகள் மாலை முதல் இரவு வரை சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்றன. தகவல் அறிந்து அங்கு பாஜக மற்றும் அதிமுக நிர்வாகிகள் திரண்டதால் பகுதியில் பரபரப்பு நிலவியது. இறுதியில் எந்தவிதமான குற்றப்பத்திரிகை பொருட்களும் கிடைக்காததால் அதிகாரிகள் அங்கிருந்து திரும்பி சென்றனர்.